துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தத்தை கேட்க பண்ணி துதியுங்கள் என்று வசனம் சொல்லுது. எப்படி துதிக்கணுமா? சத்தத்தை கேட்க பண்ணி கர்த்தரை என்ன செய்யணுமா? துதிக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்க பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை பாடுகின்ற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்யும்? நிரப்பும். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவாய் இருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 8வது பாடலை அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே என்ற பாடலை பாடவும். 8வது பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமா நினைச்சணும் பாடம் இல்லையா? லேவியரும் ஆசாரியரும் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் என்ன செய்யணும்? இறங்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது தேவ மகிமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நிரப்பும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 8வது பாடல்.
அல்லேலூயா. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, இத்தனை கிருபையை இந்த பகுதியிலே கொடுத்திருக்கிறீரே, முன்னோர்களை நினைக்கும்படியாய் உதவி செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாயை திறந்து ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமை